தலையா தளபதியா? நீங்க தனுஷ். லிஸ்ட்லயே இல்லடா. அம்மா முக்கியமா கேர்ள் ஃப்ரெண்ட் முக்கியமா? டிவிகேவா இல்ல இப்போ ஆட்சில இருக்க டிஎம்கேவா? கேட்கலாமா? ஹாய் गाइस. நீங்க actually ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் எடுத்துர்க்கேன். This or that. அதென்ன this or that அப்படி கேட்டிங்கனா for example this or that. இந்த ரெண்டுல உங்களோட ஃபேவரட் எதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆரம்பிக்கலாமா? வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான டேர்லாம் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. வாங்க போலாம். தலையா தளபதியா? நீங்க தனுஷ். லிஸ்ட்லயே இல்லடா தனுஷ். தளபதி. நீங்க தளபதி தான? ரெண்டு தளபதி, ஒன்னு லிஸ்ட்லயே இல்ல தனுஷ். ஐ லைக் இட். நீங்க தலையா தளபதியா? நான் தனுஷ். லிஸ்ட்லயே இல்லங்க தலையா தளபதியா? விஜயா. நீங்க விஜய் இல்ல, ஆனா எனக்கு தனுஷ் தான் பிடிக்கும். சும்மா சொன்னாங்க, எனக்கு எல்லாரையும் பிடிக்கும். பை பை பை. என்ன இங்க திடீர்னு நீங்க விசிட் திஸ் ஆர் தட் விளையாடிட்டு இருக்கோம். ஆமா, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க. யார் வச்ச பிள்ளையோ? as a subscriber அப்படின்றதால நான் உங்களை மாட்டி விடலாம்னு நினைக்கிறேன். நக்கல்யா அவனுக்கு. உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா? இல்ல. சரி ஓகே, ஒருவேளை ஃபியூச்சர்ல கேர்ள் ஃப்ரெண்ட் வரும்போதோ இல்ல வைஃப் வரும்போதோ உங்களுக்கு அம்மா முக்கியமா கேர்ள் ஃப்ரெண்ட் முக்கியமா? போட்டான்டா நங்கூரத்தை. நான் கேர்ள் ஃப்ரெண்ட் சூஸ் பண்ணது அம்மா தான். என்ன மனுஷன்? உங்க கேர்ள் ஃப்ரெண்டே அம்மா தான் சூஸ் பண்ணுவாங்க? இல்ல, நான் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல. எனக்கு இப்ப இல்ல. இன் கேஸ் எனக்கு மேரிட் ஆச்சு அப்படினா சூஸ் பண்ணது அம்மாவா தான் இருக்கும். நல்லா இருப்படா போடா. அதனால அம்மா தான் ஃபர்ஸ்ட். அம்மா தான். அப்போ இந்த வீடியோ உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் பாக்கும்போது உங்களுக்கு கொட்ட மாட்டாங்க? குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது? கொட்டட்டும் இல்ல, நான் கொட்டனா அனுப்பிச்சு விட்டுறேன் வீட்டுக்கு. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? அது சொல்ல. நான் சூப்பரா இருக்கேன். இதுக்காக தான் வந்தீங்களா? பார்த்தேன் வீடியோ எடுத்து நீங்க பார்த்தாங்க, உங்களுக்கு பார்க்கறாங்க. சோ ஸ்வீட். போட்டோ எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? ஓகே. அவனே செத்தங்கடா. இன்ஸ்டாகிராம் பிடிக்குமா யூடியூப் பிடிக்குமா? நம்ம இன்ஸ்டாகிராம் தான். நீங்க இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்களா யூடியூப்ல? ஐயோ ஆனந்தமே. எனக்கு இன்ஸ்டா பிடிக்குங்க, பட் யூடியூப்ல தான் நிறைய பேர் இப்போ எங்களுக்கு பாசமா இருக்கீங்களா, அதனால நான் யூடியூப் ஜம்ப் பண்ணி சேனல்ல உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன். थैंक यू. தேங்க்ஸ் கா. பை. பை கா. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாக்கா? உங்களுக்கு ஹஸ்பண்ட் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க. அப்போ உங்களுக்கு உங்களோட ஹஸ்பண்ட் ரொம்ப பிடிக்குமா, உங்களோட குழந்தைங்க ரொம்ப பிடிக்குமா? என் காதலே என் காதலே. சீரியஸாவா சொல்றீங்க? அப்போ பெத்தெடுத்து பாப்பா அம்மா மம்மி நீங்க ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் தான், அப்புறமா தான் குழந்தை. சீரியஸாவா? அப்போ இந்த வீடியோ உங்க பையன் பார்த்தாங்கன்னா அப்போ கோச்சிக்க மாட்டாங்களா? நான் உங்க பொண்ணு அந்த பயங்கரமா கோச்சிப்பா. அது எப்படி நீங்க எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவீங்க? பிடிக்காதுன்னு நான் சொல்லவே இல்லையே. அதால அப்போ எனக்கு முன்னாடி டாடி எப்படி பிடிக்கும் சொல்லுவீங்க? உனக்கு டாடி பிடிக்குதா? எனக்கு ரெண்டு பேரும் எங்க அம்மா பிடிக்கும், எங்க அம்மா பிடிக்கும். உங்களை மாதிரி நான் சொல்லவே மாட்டேனே. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் தான், அப்புறமா நிஜமாவா? ஐயா, உங்களை இதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லா காப்பாத்த போறது உங்க குழந்தைங்க தானே? குழந்தைங்க தான். என்ன விட்டு கொடுத்துட்டீங்க டக்குன்னு? புருஷன் தான் பிடிக்கும் சொல்லிட்டு. நீங்க லவ் மேரேஜா? அதனால தான் அக்செப்ட். டீ பிடிக்குமா காஃபி பிடிக்குமா? ஒன்னு தான் சூஸ் பண்ணணும். டீயா காஃபியா? டீ. மறக்காம இந்த क्वेश्चंसக்கெல்லாம் நீங்களும் கீழ கமெண்ட் பண்ணிட்டே வாங்க. அண்ட் உங்களுக்கு டிவி பிடிக்குமா மொபைல் பிடிக்குமா? உண்மையா சொல்லிட்டாங்க. ஒரு டவுட் கேட்கலாமா? நீங்க 90s கிட்டா இல்ல 2K கிட்டா? 2K கிட்டா? அப்ப கண்டிப்பா மொபைல் தான பிடிக்கும். அதெல்லாம் ஒரு கேள்வியாச்சு. உங்களுக்கு காரமா சாப்பிட பிடிக்குமா ஸ்வீட்டா சாப்பிட பிடிக்குமா? சாப்பிட்டாலே பிடிக்கும். இது ரொம்ப பிடிக்கும். ஸ்வீட் அதிகமா இல்ல. அப்ப இந்த கடைக்கு போயிட்டு ஸ்வீட் வாங்கிட்டு வரீங்க? நீ அப்படி வரியா? ஆர்டர் டெலிவரி பண்றது. ஓ, நீங்க ஜொமேட்டோ ஸ்விக்கியா? ஏதோ ரெடி பண்ணிட்டான்டா. அப்ப உங்களுக்கு ஜொமேட்டோ பிடிக்குமா ஸ்விக்கி பிடிக்குமா? என்ன காசு வரும்ல. எங்கேயோ போய்ட்டடா நீ. என்ன பண்றீங்க? ஆட்டோ டிக்கெட். அங்கிள் என்ன அங்கிள் பண்றீங்க? கால்ல முழுகிடுச்சா? பயங்கரமான ஆளா இருப்பாரோ. ஓடிடும். முன்னாடி வராத, எனக்கு பிடிக்காது. முன்னாடியே போகுது பாரு. ஏன்னா எனத்தோட தானே சேரும். பாத்தியா கூட்டோனே அவன்கிட்ட போயிட்டு பாத்தியா? வெரி பேட். அவன் மேல சுச்சு போமா. அவன் தான் கார் டயர். அவன் மேல காலத்துக்கு கம்பத்துல என்ன பண்ணுவியோ அதை பண்ணி கமான் கமான் யூ கேன் டு இட். ஒண்ணு பண்ணலாம். நீ அங்க நின்னு நானும் அவன் நிக்கிறேன். ரெண்டு பேரும் இவன் யாட்ட வரேன்னு பார்க்கலாமா? நீங்க ஃபர்ஸ்ட் நில்லு, எங்க பின்னாடி ஓடி வந்துடா. வெயிட் பண்ணுங்க செல்ல குட்டி. இரு இரு. இது வர கண்ணு முடிக்கும், கண்ணு முடிக்கும். ஓடி வாடா ஓடி வாடா ஓடி வாடா ஓடி வாடா ஓடி. Oh no. அதாவது வாழ்க்கையில யாரு ஃபர்ஸ்ட் வரான்றது முக்கியம். கடைசியில யாருக்கிட்ட இவன் வரான் அவ்வளவுதான். நமக்கு ஒரு வீட்டுக்கே வந்துடும் நினைக்கிறேன். பேசாம கார் டிக்கில போட்டு தூக்கிட்டு போயிட்டோம்மா. என்ன சொல்றீங்க? அங்கிள் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு. சூப்பர். அதெல்லாம் பரவாயில்ல. கைஸ், என்கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான क्वेश्चन இருக்கு. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே கலக்கிட்டு இருக்க டிவிகேவா இல்ல இப்போ ஆட்சியில இருக்க டிஎம்கேவா? கேட்கலாமா?
ஆனா 2026ல அவர் ஜெயிப்பாரா இல்ல இப்போ ஆட்சியில இருக்க டிஎம்கேவா? நான் என்ன கடவுளாடா எனக்கு எப்ப டிஎம்கே தான் சொல்வீங்களா? நம்ம தளபதி நெஞ்சுக்குள்ள குடி வந்தவொடனே ஆட்சிக்குள்ள வர மாட்டாரு சொல்றீங்களா? பரவாயில்ல, எங்க நெஞ்சுக்குள்ள குடி இருக்கும். அது கேட்க கூடாது. அது என்னவா இருக்கும்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. எப்படி தெரியும்? இல்லம்மா உனக்கு பாதி அண்ணன் பாதி கொடுக்கலாம்னு நினைச்சம்மா. அண்ணன் கொடுக்க மாட்டியாம்மா? எல்லாம் ஒரே நம்ம பின்னாடி போறா வேணாம் பிடிக்காது போறாங்க. ஐடியா 6 சாப்பிட்றியாம்மா? கக்குல ஆடுது மண்டை. இது உங்களுக்கு இல்ல, உங்களோட அப்பாவுக்கு இல்ல அம்மா அயங்கள். அங்கிள் உங்களோட குழந்தை டாக்டர் இல்ல இன்ஜினியர் ஏதாவது இன்ஜினியரா? ஏன் டாக்டர் இல்ல? டாக்டர் மேல படிக்க வைக்க முடியாதா? அதுல பெரிய அர்த்தம் இருக்கு. 10th and 12th ஸ்கூல் படிக்கும் போது டியூஷன், எக்ஸ்ட்ரா கிளாஸஸ், ஈவினிங் கிளாஸஸ், எக்கச்சக்கமான கிளாஸ் போனது மட்டும் இல்லாம காலங்காலத்துல 6 மணிக்கு எழுந்து படிக்க உட்காந்து சூப்பரான மார்க் எடுத்து வெளில வந்தாலும் அதுக்கப்புறம் தான் இருக்கேன் ஆப்பு நீட் எக்ஸாம். 12th எக்ஸாம் முடிச்சுட்டு மறுபடியும் நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகி அதையும் முடிச்சுட்டு அதையும் தாண்டி நம்ம காலேஜ்ல போய் ஜாயின் பண்ற அந்த ப்ரொசீஜர் இருக்குல்ல. டாக்டர் ஆகணும்னா சும்மா கிடையாது, படிப்பு மட்டும் இருந்தா போதாது, நிறைய தேவைப்படுது. புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன் அந்த அங்கிள் டாக்டரை சூஸ் பண்ணல? பேசலாமா? உங்க பாப்பா டாக்டர் ஆகணுமா இல்ல இன்ஜினியர் ஆகணும்? இல்ல சாரிங்க, அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணா நான் தலையிடுறது இல்லை. ஏன்னு கேட்குறேன், உங்க அப்பா அம்மாவுக்கு நீங்க இன்ஜினியர் ஆனா பிடிக்குமா டாக்டர் ஆனா பிடிக்குமா? ஆனா உங்களுக்கு பிடிக்குமா இன்ஜினியர் ஆனா பிடிக்குமா? அது அவங்க விருப்பம். ஐயோ சோ ஸ்வீட் ஆண்டி, நல்லா இருந்துச்சு. உங்ககிட்ட கேட்கணுமா? ஓகே. டிவிக்கு கட்சி தெரியுமா? விஜய். ஓகே, உங்களுக்கு இன்னும் ஓட்டு போடுற வயசு வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு 3rd இல்லனா 4th படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். டென்ஷன் ஆகாதீங்கண்ணே, சும்மா தான் கேட்டேன். ஓகே, 8th படிக்கிறீங்களா? அப்ப டிஎம்கே வருவாங்களா டிவிகே வருவாங்களா? யார் வந்தா எனக்கு என்னடா? யார் நல்லா பண்ணா நல்லதுதான். ரெண்டு பேர்த்துல யார் நல்லா பண்ணா யார் நல்லா பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? விஜய் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். நான் வரேன். அப்படியாமா? விஜய் என்ன பண்ணுன்னு நினைக்கிறீங்க? மக்களுக்கு நல்லது செய்யணும். அதான் உனக்கு என்ன ஆசை? ஸ்கூல்ல இந்த மாதிரி பண்ணோம், டெய்லியும் லீவ் விட்டுறணும், எங்களுக்கு வந்து பேக்கே தேவையில்ல. சனிக்கிழமை லீவ் விட்டுறணும். சனிக்கிழமை அவ்வளவுதானா? அடுத்தது பசங்களுக்கு வந்து கம்மி ஃபீஸ். விஜய் சார் கம்மி ஃபீஸ். அவனை பத்தி உண்மைதான் நாங்க சொல்றோம். ஃபீஸை கம்மி பண்ணுங்கன்னு சொல்றான். அவங்க அப்பா அம்மா மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கான். இல்லமா செல்லும்? ஆமா 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 பாத்தீங்களா? ஃபீஸை கம்மி பண்ணுங்க. அப்புறம் எலெக்ஷன்ல வந்து நின்னீங்கன்னா எங்களுக்கு வந்து சாட்டர்டே லீவ் விட்டுருங்க. யோசிச்சு வச்சேன். அதை யோசிச்சு வச்சிருக்கீங்க. அப்ப நான் இங்க வரப்பணும் உண்மையிலே தெரிஞ்சிருக்கலாமா? இல்ல 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 எனக்கு தெரியாது. இப்ப நடந்து வந்துலாம் பேசினீங்க. இந்த மாதிரி நல்லதா ரோடு போட்டுருக்கணும். ரோடு போடுங்க. ஓகே. நல்ல ஃபெசிலிட்டி இருக்கணும். நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்கணுமா? ட்ரைனேஜ் சிஸ்டம் எல்லாம் கரெக்டா இருக்கணும். இந்த மாதிரி நல்ல திங்ஸ் எல்லாம் அந்த மாதிரி நல்ல நல்ல விஷயம்லாம் பண்ணி கொடுக்கணுமா? விஜய் வந்தா நல்லா. விஜய் நான் தான் நல்லா இருக்குமா? நீ விஜய் ஃபேன் ஆச்சலும்? ஆமா, அதனால தாங்க டெஃபினெட்லி விஜய் நான் வரணும். நானும் ஆசைப்படுறேன் உங்களுக்காக. ஓகே பாய். ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 11th. நீங்க 10th படிக்கும்போது உங்களுக்கு காமர்ஸ் எடுக்கணுமா இல்லை சயின்ஸ் எடுக்கணுமா? எது ஆசையா இருக்கு? காமர்ஸ்னா ப்ரௌட் டு பி a காமர்ஸ் ஸ்டூடெண்ட் சொல்றீங்களா? பாய். அப்படியே போறா. உங்களுக்கு பிரைவேட் ஜாப் ஆசையா இல்ல கவர்மெண்ட் ஜாப்? எது உங்களுக்கு? கவர்மெண்ட் ஜாப் தாங்க இருக்கு. கவர்மெண்ட் ஜாப் தான். ஏன் அப்படி நினைக்கிறீங்க? பிரைவேட் ஜாப்ல ஒன்னு பெனிஃபிட் இருக்காதா? ஜாப்னா ரிட்டையர்மென்ட் வரும். ஓ, ரிட்டையர்மென்ட் வரும்ன்றதுக்காக. நைஸ் அங்கிள். மக்கள் அங்கிள் பிரைவேட் ஜாபா கவர்மெண்ட் ஜாபா? இல்ல நம்ம பிரைவேட் தான்மா. ஏதோ டிரைவரா போயிட்டு அப்படியே வச்சுக்கிட்டு வாடகை கொடுத்துட்டு அப்படியே கதை ஓடிட்டு. ஒருவேளை உங்களுக்கு கவர்மெண்ட் பஸ் ஓட்டுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அதை அனுப்பி விட்டுட்டு பதிவு பண்ணி 25 வருஷம் ஆகுது. இன்னும் வந்தபாடு. 25 வருஷமாச்சு. ஆமா, அப்படி போயிட்டு இருக்கு நாடு. ஆனா ஒன்னும் வந்தபாடு இல்லையா? நம்ம எத்தனை கோடி பேர் இருக்கோம் அங்கிள். வேலை இல்லாம என்ன பண்றது பாரு. பார்ட் ஜாப் அது பண்ணி வாடகை கொடுத்து குடும்பத்தை ஓடிட்டு. ஓகே, ஒருவேளை இப்போ உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சா? ஐயோ கும்பிடுவா. எப்பா சந்தோஷம், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. வரமாட்டேன். ஓகே. என்ன மாதிரி எத்தனை இளைஞர் இருக்காங்க. என்ன மாதிரி எத்தனை இளைஞர் இருக்காங்க. அங்கிள் நல்லா இருந்துச்சு. உங்களை மாதிரி எத்தனை இளைஞர்கள் இருக்காங்க. பின்ன நீங்க தான் முன்னிட்டு சொல்லணும், எடுத்து சொல்லணும். அரசாங்கத்துக்கு சரி யாராவது மக்களுக்கிட்ட எடுத்து சொல்லிட்டு நாளைக்கு இதுக்கு ஒரு வழி போகணும். நாளைக்கே உங்களுக்கு ஜாப் வரும் அங்கிள். இது வரைக்கும் எந்த இல்லை. யாரு வந்து என்ன பிரயோஜனம் இல்லை. அங்கிள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க பேரு? என் பேரு சுரேஷுங்க. சுரேஷா? சுரேஷ் அங்கிள், ஐ லைக் யூ so much. you are so sweet. ரொம்ப நல்லா பேசுங்க. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு விருப்பமா நீங்க ஆன்சர் பண்ணலாம். 2026 டிவி கட்சி வருமா இல்ல இப்போ ஆட்சியில இருக்க டிஎம்கே வருமா? என்னன்னா யாரு வரது முக்கியம் இல்ல. நல்ல
ஒரு ஆட்சி கொடுக்கணும், இளைஞருக்கு நல்ல வேலை வாய்ப்பு வேணும், மக்கள் நிம்மதியாக வாழும். இதுதான் மெயினாக சரிங்களா? சூப்பர். யார் அவரு வரும் இவரு ஒன்றும் இல்லை, நல்லதாக பண்ணியிருந்தேன்னா எல்லாரையும் நம்ம சொல்லிட்டு யார் வந்தா இது பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இதுதான் அதுதான் ஒரு புது ஆளுங்களை வரணும், ஆனால் ஸ்டாண்ட் பண்ணி இருக்கணும். நாளைக்கு அவரும் இந்த மாதிரி ஆகக்கூடாது. அதுதான் என்னோட வேற மாதிரி கரெக்டா இருந்துச்சு. என்ன சொல்றது? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாரும் இந்த மாதிரி போல்சாம் பண்ணுங்க. ஓகேங்களா? நாங்களும் உங்களை கூட இருக்கிறோம். ஓகே சப்ஸ்கிரைப் சொல்லுங்க. இல்ல அவ்வளோ போர்ச்சாங்கம்னா என்னன்னு தெரியல, நானே யோசிக்க ஆரம்பிச்சேன். அங்கிள் சப்ஸ்கிரைப் அவ்வளவுதானே. அவர் எடுங்க, அவருக்கு பேமெண்ட் பண்ணி கொடுங்க. நல்ல விட்டு அப்படியே அங்கிள். பிரைவேட் ஜாபா இல்ல கவர்மெண்ட் ஜாபா? கவர்மெண்ட் ஜாப். நீங்க எதை ப்ரிஃபர் பண்ணுவீங்க மத்தவங்களுக்கு? கவர்மெண்ட் ஜாப் எல்லாம் ஃபர்ஸ்ட் மாதிரி இல்லை, இப்போ ரொம்ப பிரைவேட்டை விட வேலை வாங்குறாங்க. நம்ம வேலை செய்யறதுக்கு தானே போறோம். இல்லைம்மா, நாங்கெல்லாம் வந்து கடின உழைப்பு வேலை செய்யணும்னு நினைக்கிறோம் கவர்மெண்ட்ல. அது நம்ம கரெக்ட். ஆனா வர இப்போதைய பசங்க சம்பளம் அதிகமாக போகணும், ஐடியில் போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே. போஸ்ட் ஆஃபீஸ்னா மக்கள் சேவைக்கு தான் நாங்கள் வேலைக்கு பண்றோம். விரும்பி 40 வருஷமா செய்யறோம். மக்கள் சேவையே மகேஷன் சேவை. கவர்மெண்ட்ல வேலை கேட்டா அது ரொம்ப நல்லா இருந்தது. மறுபடியும் சொல்லுங்க. மக்கள் சேவையே மகேஷன் தீர்வு. தீர்வு. கொஞ்சம் அப்படி விருமாண்டி போடலாமா உங்களுக்கு? விரும்புமா? ரெண்டு மாதிரி இருப்பேன். ஒன்று இப்படி மீசேத்தோம்னா பொன்மாணிக்கு ஓகே. இதை இறக்கி இப்படி பண்ணி விட்டா வீரப்பன். ஊருல உனக்கு ஒரு மேடை. சரியா? தலைவரா? ரெண்டு பேருமே பிடிக்கும். அதனால ரெண்டு பேரும். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. யார் சோ ஸ்வீட் அங்கிள். உங்க பேர் என்ன சொன்னீங்க? மறந்துட்டேன். மூர்த்தி. ஆனா நான் வந்து கமலஹாசன் ரசிகர். அதனால ஏரியால கமலஹாசன் தான். அப்ப விறுவிறுமாண்டி தான் கரெக்டா இருக்கும்ல. அப்படியே அதுதான் நான் இவ்வளவு நேரம் பேட்டி. ஓகே. இப்ப அப்படியே முறுக்கி விட்டு போங்க. விறுவிறுமாண்டி கூப்பிடுங்க. நீங்க என் கண்ணே கட்டுரும் போல இருக்கு. டைரக்ட் சின்ன क्वेश्चंस. Thank you so much அங்கிள். திருப்பி மீட் பண்றேன். செல்லக்குட்டி சொல்லிட்டாங்க. ஹாய். ஒரு சின்ன கேள்வி இருக்கு. உங்களுக்கு மேத்ஸ் சப்ஜெக்ட் பிடிக்குமா இல்ல சயின்ஸ் சப்ஜெக்ட் பிடிக்குமா? மேத்ஸ் தான் பிடிக்கும். இங்கிலீஷ் சப்ஜெக்ட் பிடிக்குமா இல்ல தமிழ் சப்ஜெக்ட் பிடிக்குமா? எனக்கு வந்து இங்கிலீஷும் பிடிக்கும், தமிழும் பிடிக்கும். நான் இப்போ வந்து இங்கிலீஷ் மீடியம்ன்றதுனால ஆனா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம்லங்க. அப்ப நம்ம தமிழ் தான பிடிக்கணும். இருந்தாலும் இப்படி வெளிநாட்டுக்காரங்கலாம் அவங்க வந்து இங்கிலீஷ் பேசுறாங்க, அவங்களோட இங்கிலீஷ் நல்லா டெவலப் பண்ணிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம தான தமிழ் டெவலப் பண்றதை விட நம்மளும் இப்போ அப்கிரேட் ஆகிட்டு இருக்கோம்ல. இப்போ நம்மள வந்து வெள்ளக்காரன் வந்து இலக்காரமா பார்த்ததுனால தான் நம்ம இது பண்ணோம். இதுவே நம்ம இன்னும் அப்கிரேட் ஆகி நம்மளும் கொஞ்சம் மேலே ஏறி வரதுக்கு இங்கிலீஷ் ரொம்ப இது நல்லா இருக்கு. பட் இப்போ நம்மள அவங்க இலக்காரமா பார்த்தாங்கன்னு சொல்றீங்களே, அவங்க லாங்குவேஜ் தான் நம்ம இன்னும் பேசிட்டு இருக்கோம். அது எப்படி அப்போ சரியாகும்? அவங்க நம்ம லாங்குவேஜ் பேசும்போது தான் சரியாகும். எனக்கு கரெக்டா தெரியாது. நம்ம ட்ரை பண்றோம், அதனால நம்ம இந்த அளவுக்கு வந்து வந்திருக்கோம். லைக் இப்போ நம்ம அவங்க முறையை ட்ரை பண்ணாம நம்ம இதுவே பண்ணியிருந்தோம்னா கடைசி வரல நம்ம வந்து வயர் தின்றது அந்த மாதிரி இன்னும் நம்ம வந்து அவங்களுக்கு சர்வ் பண்ணிட்டே இருந்திருப்போம்ல, சர்வெண்டா இருந்திருப்போம் சொல்றீங்க. கண்டிப்பா. தேங்க்யூ செல்லம். காலையில இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல்ஸை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி கைஸ் ஆக்சுவலி இந்த வீடியோவே எடுக்க வந்தேன். தளபதியோட கோட் மூவி கண்டிப்பா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்திருந்தீங்கன்னா அதுல ஒரு சீன் வரும். அவர் வந்து அவரோட பொண்ணை போய் பிக்கப் பண்ண போறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு லாங் ஷாட்ல காரோட நம்பர் பிளேட்ல இருந்து அப்படியே பேக் ஷாட் வருவாங்க. அதுல வந்து அந்த நம்பர் பிளேட்ல இருக்க நம்பர் அதை நோட் பண்ணிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படி சப்போஸ் நோட் பண்ணலாம் இப்ப பாருங்க. தமிழ்நாடோட சிஎம் 2026ல விஜயா தான் இருப்பாரு அப்படின்றதுக்காக அதை போட்டிருக்காரா? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரீலை பார்க்கும்போது அச்சுக்கு எப்படி இந்த வீடியோ எடுக்கலாம்னு ஞானம் பிறந்துச்சுன்னா, இந்த ரீலை பார்த்துட்டு எனக்கு ஒரு சின்ன क्वेश्चन வந்தது கைஸ். இப்படி ஒரு ஷாட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் ஃபீல் பண்ணிருப்பாரா இல்ல விஜயனா ஃபீல் பண்ணிருப்பாரான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுல இருந்தா ஓகே அப்போ நிறைய விஷயத்துல திசா தட் இருக்குல அப்படின்னு சொல்லிட்டு அச்சு இந்த வீடியோவை இப்போ எடுத்துட்டு இருக்கு. கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சும்மா நாளைக்கு மீட் பண்றேன். நம்ம வீடியோ இல்லையே வாங்கிடலாம், ஃபியூச்சர்ல வாங்கிடலாம். ஓகே.